2012 நடிகர் விஜய் ரோல்ஸ் ராயல்ஸ் காரை இறக்குமதி பண்ணார். அந்த இறக்குமதி பண்ணதுக்கு அவர் எனக்கு வரி விலக்கு கொடுங்கன்னு சொன்னார். ஏதா இவர் என்ன பெரிய தியாகியா, இல்லை இவர் என்ன பிரதமராக என்ன பதவியில் இருந்தார்? இவர் வரி விலக்கு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டார். அப்போ கோர்ட் என்ன பண்ணிச்சு, அபராதம் விதிச்சாங்க. நீ இவ்வளவு நாள் வரி கட்டாமல் இருக்கிறியா, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறியா, உனக்கு 1 லட்சம் ரூபா அபராதம்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. எங்கே தண்டனை கொடுக்க போகிறாங்களோ பயந்துட்டு 30 லட்சம் ரூபாயை வரி கட்டிட்டு காரை கொண்டு வந்தார் விஜய். வரி ஏய்ப்பு செய்த விஜய் ஒன்றிய அரசு என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வைத்துக்கொண்டு மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு இன்று ஒன்றிய அரசின் பிஜேபியை பார்த்து சொல்றியே. இவ்வளவு நாள் வாயில் என்ன வச்சிருந்தீங்க விஜய்? நீங்க உங்க படத்தை ஓட ஓடாம பண்ணது திமுக. இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக அவர்கள் தீர்மானத்தை நீங்கள் ஆதரித்து பேசுறீங்கன்னு சொன்னா என்ன கை மாறிடுச்சா? பழைய காழ்ப்புணர்ச்சி இப்போ பிஜேபி மேலே உங்களுக்கு வந்துருச்சா? வரி ஏய்ப்பு செய்த நீ இந்தியாவை பற்றியோ கல்வியை பற்றியோ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ இந்தியாவை ஏமாத்தி இருக்கிற.